வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம ஆத்தரைஸ்டு அட்வைசரோ, புரோக்கரோ, ரிசர்ச் அனாலிசிஸ்டோ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகள வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஆம்ஃபனல் கார்ப்பரேஷன், ஏபிஹெச். 2025க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இப்போ இவங்களுடைய வேல்யூவேஷன் பார்க்கலாம். வேல்யூவேஷனை பொறுத்தல நம்ம 2 கன்சிடர் பண்ணுறோம், பிஇ அண்ட் பிபி. பிஇ 44.83, பிபி 10.86 இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான். எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனாக இருந்ததுன்னா இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் எப்போ ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ பெரிய லெவலில் நமக்கு கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம். இவங்க ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, சால்வன்சி கூட வித்தின் த தியரிட்டிக்கல் சால்வன்சி ரேஷியோவும் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இவங்களுடைய டெப்ட் டு ஈக்விட்டி வந்து 0.7 இருக்குது. இது ஆல்மோஸ்ட் தியரிட்டிக்கல் லெவலில் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம். இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். இங்கே நம்ம கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ ₹8.50 வருது, ஃபேர் ப்ரைஸ் ₹20.40 வருது, கரண்ட் ப்ரைஸ் ₹93.36 வருது. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 4.58. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் தான். நம்ம இந்த இடத்துல எப்படி வந்து ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோவோட ரெசிஸ்டன்ஸ் நம்ம எப்படி அசியூம் பண்ணுவோம்னாக்க 1, 1.5, 2.5. கம்பெனிக்கு பிஸ்னஸும் சரி இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் சரி அவுட் பெர்ஃபார்மாக இருந்தது அப்படின்னு சொன்னால் 4.5, 5 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப ரேர் அண்ட் எக்ஸம்ஷனல் கேஸாக 5 கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இவங்க 4.5, 5 நெருங்கிட்டாங்க அப்படிங்கிறத, 4.5 கடந்திருக்கிறாங்க, 5 நெருங்குவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி பிஇ அண்ட் பிபியும் நமக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்குது. எப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் உடைய க்ரோத் வந்து ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ பெரிய லெவலில் கரெக்ஷன் வரும் அப்படிங்கிற ஜாக்கிரதையோடு நம்ம இந்த ஸ்டாக்ஸை ஹேண்டில் பண்ணணும். இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்க்கும்போது கரண்ட் இபிஎஸ் டிடிஎம் 2.17. இது ஆவரேஜ் பண்ணும்போது 0.54 வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இப்போ இதை நம்ம 2 நிலையில் கம்பேர் பண்ண போகிறோம். ஒன்று நெக்ஸ்ட் குவார்ட்டரோட எக்ஸிட், ரெண்டாவது Q1 ரிசல்ட். இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டரோட எக்ஸிட்டோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஒரு 23% வந்து கூட இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். தென் சப்சிக்வெண்ட்டாக நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது Q1 காட்டிலும் கொஞ்சமாக கம்மியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஈக்குவல் 0.06 தான் கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20%ன்னு வச்சுக்கலாமே, அது கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவங்க வந்து ஒரு லீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த கரெக்ஷனுடைய லெவலும் கிட்டத்தட்ட சேம் லெவல் 20% கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம். அதுக்குள்ளேயும் Q2ஓட ஆக்சுவல் ரிசல்ட்டு இந்த ஆவரேஜையும் பீட் பண்ணி Q1க்கு ஈக்குவலாகவோ இல்லை அதை காட்டிலும் பீட் பண்ணி வந்துச்சுனாக்க கரெக்ஷன் லேசாக வந்ததோடைய அப்படியே வந்து மேலே அப்சைட் மூவ்மெண்ட்டை லீடு எடுக்கவும் வாய்ப்பு இருக்குங்கிறத மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம். இப்போ இந்த ஆவரேஜை வச்சு நம்ம அடுத்தடுத்த குவார்ட்டருக்கு இபிஎஸோட டிடிஎம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை வந்து நெக்ஸ்ட் 2 குவார்ட்டர்ஸ்க்கு, அதாவது Q2 அண்ட் Q3 வரைக்கும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் ஆகுது. ஆக்சுவல் ரிசல்ட் சொதப்பாமல் இருந்துச்சுன்னா இது அப்படியே ட்ரூ ஆகும், இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு மெயின்டைன் ஆகுங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம். இந்த இதுக்கு நம்ம வந்து நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இதை நம்ம வந்து ப்ரைஸை ப்ரொஜெக்ட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் ₹29 ₹40 அந்த ரேஞ்சுக்கு நமக்கு இருக்குது. இதில் ₹33, ₹34 மிட் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகும். நம்ம பிளாஸ்ட்னு ஒரு கால்குலேஷன் போடுவோம். அதில் என்ன ரேஞ்சஸ் இண்டிகேட் பண்ணதுன்னு பார்ப்போம். இப்போ இருக்கக்கூடிய நிலையிலேருந்து சப்போர்ட் ரேஞ்சு அப்படின்னு பார்த்தோம்னா ₹39 ₹41 சப்போர்ட் ரேஞ்ச் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சுங்கிறது ₹156 ₹158 ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் ஆகும் நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது. நம்ம எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுவோம். நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணுவோம். இப்போ நான் இங்கே என்ன எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க பிபி ஜோன். பிபி ஜோனுங்கிறது பிபி பிரேக் பாயிண்ட். பிபினாக்க பிரேக் பாயிண்ட். பிரேக் பாயிண்டோடைய பாட்டம், பிரேக் பாயிண்டோடைய டாப், இது 3 சேர்ந்தது பிபி ஜோன். அது பிபி ஜோன் எடுத்திருக்கிறோம். R1, R2 லெவல் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த R2 பார்த்தோம்னா இதுதான் பிளாஸ்டோட இதில் வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நமக்கு வந்திருக்கு. இந்த பிபி பாயிண்ட் தான் நமக்கு பிளாஸ்டில் கிடச்சிருக்கக்கூடிய பாட்டம் சைடு சப்போர்ட் பாயிண்ட்டாக நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ப்ரைஸ் ரேஞ்சஸை ஓவர்வியூ பார்த்துருவோம். பிரேக் பாயிண்டோடைய பாட்டம் ₹23 ₹24, பிரேக் பாயிண்ட் ₹37 38, பிரேக் பாயிண்டோடைய டாப் ₹56 58,
R1 82லேருந்து 83, R1 R2 இது ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட் 113லேருந்து 116, R2 152லேருந்து 155. இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலே ஏறினா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கும், கீழே இறங்கினா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம். இப்போ இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், ஏப்ரல் மாதத்துக்கு பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் ரேஞ்சிலே சப்போர்ட்டை எடுத்துட்டு R1 உடைச்சு இப்போ மேலே போய்கிட்டு இருக்கிறான். சரி, இப்போ இந்த இடத்துல இப்போ மேலே போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க மிட் பாயிண்ட் வரைக்கும் போவானா, மிட் பாயிண்ட்ல 10 ரிவர்ஸில் எடுப்பானா, இல்லாட்டி கரெக்ஷன் லீட் எடுப்பானா அப்படிங்கிறது ஒரு நமக்குள்ள ஒரு கொஸ்டினாக இருக்கும். இல்லை அதை உடைச்சு R2ங்கிற மேக்ஸிமம் போறானா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கொஸ்டினாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து பாஸ்ட் ஹிஸ்ட்ரி என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க, இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜூன் ஜூலை ஆஃப்டர் டிவிடெண்ட் கொடுத்ததுக்கு பிறகு, டிவிடெண்ட் வந்து இந்த டயத்தில் வந்து ஜூன் மாதம் 18ஆம் தேதி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறான். அதுக்கு பிறகு ஜூலை மாதம் வரைக்கும் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு அப்படியே ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கீழே ஒரு சர்டன் பர்சன்டேஜ் இறங்கியிருக்கிறான். எந்த லெவல்னா 69 லெவல்ல இருந்து 55ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 15 ரூபா கிட்டக்க இறங்கியிருக்கிறான். 15 ரூபாங்கிறது நமக்கு வந்து 60க்கு 25%, 60க்கு 25% அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். 70க்குனாக்க 15 ரூபா கொஞ்சம் கூட 25-26%ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த ரேஞ்சுக்கு இறங்கியிருக்கிறான். இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா கரெக்ஷன் ரேஞ்சும் பார்த்தோம்னா 23, 25 அந்த ரேஞ்சுக்கு தான் நமக்கு கரெக்ஷன் ரேஞ்சும் நமக்கு வருது. அப்போ அந்த மாதிரியான சூழலில் இவன் வந்து என்ன பண்ணுறான்னா, இந்த தடவை டிவிடெண்ட் வந்து பார்த்தோம்னாக்க ஜூன் 17ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறான். ஸோ இப்போ அந்த 17ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் தூரம் இப்படியே இது வந்து இந்த இடத்துல இருந்து இப்போ அங்கே வந்திருக்கக்கூடிய அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து R1ல திருப்பி ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு எகைன் திருப்பி இப்படி ஒரு மேலே போயிட்டு அப்படியே கீழே ஒரு 25% கீழே இறங்குது அப்படின்னு நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். அப்போ 25% அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோம்னா 90 ரூபாய்க்கு, இல்லாட்டி 90 ரூபாய்க்கு 25% போட்டோம்னு வச்சுக்கோங்க. 93 ரூபாய்க்கு 25% போட்டோம்னா 23 ரூபா கீழே இறங்குது. 93 மைனஸ் 23னாக்க 70 ரூபா நமக்கு கணக்கு வருது. இந்த 70 ரூபாங்கிறது இந்த பிபியோட இந்த கேப்போட லெவல். இப்போ அவன் வந்து கரெக்ஷன் எங்கே வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொன்னாக்க, பார்த்து நம்ம போட்டோம்னாக்க இப்போ இங்கேருந்து டிவிடெண்ட் வந்ததுக்கு பிறகு R1ல போயிட்டு அப்படியே திருப்பி போயிட்டு இந்த கேப்பில் வரைக்கும் ரீஃபில் பண்ணிட்டு ஒரு சப்போர்ட் பாயிண்ட் எடுக்கலாம். இல்லை அதுக்கப்புறமும் நான் வந்து ஃபாலோ ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னாக்க இந்த கேப்பை இப்படி ஃபில் பண்ணிவிட்டு எகெயின் திருப்பி பிபி டாப்பில் அவன் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகலாம். அப்படி இல்லைன்னா பிபி வரைக்குமான பாயிண்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்ஸில் எடுக்கலாம். சப்சிக்வெண்ட்டாக அது இபிஎஸோட டிடிஎம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு டர்ன் ஆச்சுன்னா சப்சிக்வெண்ட்டாக இந்த இடத்துல வரலாம். இபிஎஸ் ஆக்சுவல் ரிசல்ட்டு அந்த இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு நல்லா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணினாங்கன்னா இந்த கரெக்ஷன் வரக்கூடிய பாத்தே கட் ஆகிட்டு மேலே வந்து க்ரோத்துக்கான ஆஸ்பெக்டுக்குள்ளே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் ஏன் நம்ம இந்த இடத்துல கரெக்ஷனை வந்து நம்ம எதிர்பார்க்குறோன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கிறதுனால இது நார்மலைஸாக அவன் வந்து நார்மல் ட்ரேடு அது வந்து ஸ்டாக்னேட் ஆச்சு, இபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது இல்லாமல் ஒரு நல்ல லீடு எடுத்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு கொடுத்தான்னா மிட் பாயிண்ட்டை உடைச்சிட்டு எகைன் திருப்பி இந்த இடத்துல ஒரு கரெக்ஷனை போட்டு R2 வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது எல்லாமே சப்சிக்வெண்ட் குவார்ட்டரில் அவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆனால் இந்த சைடு நமக்கு வந்து ஒரு இது டிவிடெண்ட் கொடுத்ததுக்கு பிறகு ஒரு சின்ன கரெக்ஷனாவது லீடு எடுக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.